அத்தியாயம் 77. அன்னைக்கு சாயங்காலம் அலுவலகம் முடிஞ்ச உடனே தீபிகா தேவா கூட கார்ல வீட்டுக்கு போனா. ஆனா தீபிகா தேவா கிட்ட சரியா பேசாம இருக்கிறத பார்த்து, என்ன தீபிகா, என்னாச்சு? காலையிலிருந்து உன்னோட முகமே சரியே இல்லையே, ரொம்ப வாடி போய் கிடக்கு, என்ன விஷயம் என்று கேட்டான். இல்ல அதில்ல தேவா, எனக்கு என்னவோ என்னோட அண்ணன் பண்றது ரொம்ப தப்பாவே படுது. பாவம் அந்த அபிநயா, அவங்கள எனக்கு பிடிக்காம போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை பாழாறதுனவோ எனக்கு மனசு சங்கடமாவே இருக்கு. அண்ணன் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. போய் கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சு என்ன அனுப்பிடுறாரு. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல என்று வருத்தத்துடன் சொன்னான். அதை கேட்ட தேவா, தீபிகா, நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்று பீடியை போட்டான். என்ன தேவா, நான் போய் யாரை தப்பா நினைக்க முடியும்? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா எனக்கு அதுவே போதும்னு இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள். தேவா தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை தீபிகா கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கொண்டே போனான். அத்தனையும் கேட்ட தீபிகா சில மாதிரி அப்படியே உட்காண்டிருந்தா. அவ உட்காண்டிருந்த நிலைய பார்த்து தன்னோட காரை ஓரமா நிறுத்தினபடி காரோட உள்லைட்ட போட்டுட்டு தீபிகாவை கூர்மையா பார்த்தான். தீபிகா திரும்பி தேவாவை பார்த்து, என்ன தேவா இது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே நீங்க சொல்லவே இல்லையே இப்ப வரைக்கும். இதெல்லாம் நீங்க அப்பவே சொல்லியிருந்தா அபிநயா அன்னைக்கிட்ட நான் கொஞ்சம் மரியாதையா நடந்திருப்பேனே. இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட நான் சரியா முகம் கொடுத்து கூட பேசினதே இல்லை தெரியுமா? அவங்களும் மேகனா மாதிரி அத்தையோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று குரல் தழுத்தழுக்க சொன்னான். அவ கண்கள்ல வழிஞ்ச நீரை தொடச்சு விட்ட தேவா, என மன்னிச்சிடு தீபிகா, உன் அண்ணன் தான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சொல்லல. இப்போ நீ மனசு தாங்காம சங்கடப்படும் போது எனக்கும் வேற வழி இல்லாம இத சொல்ல வேண்டியதா போச்சு, என மன்னிச்சிடு என்றான். தேவாவை அன்பா கட்டிக்கிட்ட தீபிகா, எனக்கு அபிநயா அண்ணிய இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. பாவம் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு போறீங்களா? அவங்க கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணும் என்று கேட்டவளை அன்போட தழுவி நெற்றியில முத்தமிட்டான். சரி தீபிகா, நீ அமைதியா இரு, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் என்ன என்றபடி காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன தீபிகா நேரா தன்னோட அண்ணி அபிநயாவை தேடி போனான். அவளும் மேகனா மாதிரிதான் என்று உணர்ந்த தீபிகா அபிநயா கிட்ட மனம் திறந்து மன்னிப்பு உடனே கேட்டா. தீபிகா தாங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கான்னு நினைக்காத அபிநயா திரு திருன்னு விழிச்சா. அண்ணி, நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப மரியாதையே இல்லாம நிறைய நாள் நடந்திருக்கேன், ரொம்ப பேசிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று வந்து தான் முன்னாடி நின்னவளை ஆச்சரியமா பார்த்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபிகா, நான் எதையும் தப்பா எடுத்துக்கல என்றவர்கிட்ட, அண்ணி நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம் இல்லையா என்று கண்களில் கண்ணீரோட கேட்டவளை பார்த்து திகைச்சு போய் நின்னா. என்னாச்சு தீபிகா உனக்கு? நானும் உன்னோட அண்ணனோட மனைவி தானே. அப்படி இருக்கும்போது நீ என்ன அண்ணின்னு தானே கூப்பிடணும். எதுக்காக இப்ப நீ அழற என்று கேட்டவளிடத்தில் மௌனமாக, ஒன்றும் இல்லை அண்ணி, ஏதோ சந்தோஷத்துல கண்ணீர் வந்துருச்சு. நம்ம எப்படியாவது சேர்ந்து அண்ணனுக்கும் அனிதாவுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம், என்ன சரிதானா அப்படின்னு கேட்டா தீபிகா. அதை கேட்ட அபிநயா மனசுக்குள்ள சிரிச்சுப்படி, இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும்னு அவசியமே இல்லை, என் புருஷன் ஆதித்தனே நிறுத்திடுவான் என்று மனதில் நினைத்தபடி தீபிகாவை பார்த்து அழகா புன்னகைத்தா. சரி தீபிகா, அதெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நீ போய் இப்ப தூங்கு, டைம் ஆச்சு பாரு, நாளைக்கு ஆபீஸ் போகணும்ல என்று அனுப்பி வைத்தாள். சரி அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தீபிகாவை விழிகள் விரித்து பார்த்தா. இவளுக்கு என்னாச்சு திடீர்னு? ஒருவேளை நம்மளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் இப்படி வந்து மன்னிப்பு கேட்கிறாளோ? தான் தான் ரஞ்சனாவோட மகள்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி மன்னிப்பு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குமோ என்று நினைச்சா. ஆனா உடனே மனம் மாறினவ, இல்ல இல்ல, அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு தன்னோட கணவன் ஆதித்யனை தேடி போனா அபிநயா. ஆனா ஆதித்யன் அங்க இல்லவே இல்லை. அந்த அறையில அவன் இல்லாததை உணர்ந்து
எங்க இந்த நேரத்துக்கு போயிருப்பானே என்று நினைச்சபடி ஜன்னல் ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தா. அப்போ அங்க ஆதித்யன் அனிதா இருந்த வீட்டில இருந்து வெளியே வரவும் கொஞ்சம் திகைச்சு போய் நின்னான். இவனுக்கு இந்த நேரத்துல அங்க என்ன வேலை என்று மனசுல புகைந்தபடி ஆதித்யனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. தனது அறைக்கு வந்த ஆதித்யன் தன்னோட மனைவி தன்னை பார்த்து முறைச்சிட்டு இடுப்புல கையை வச்சு நின்றுட்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சான். என்னடி, எனக்காகவா காத்துட்டு இருக்க என்றபடி உள்ள வந்தவன் கதவை சாத்தி தாள் போட்டுட்டு அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சான். நீங்க அங்கே நில்லுங்க, என்கிட்ட வராதிங்க என்று கோவமா சொன்னவளை பார்த்து வியப்போடு புருவத்தை உயர்த்தினான். என்னடி, குரலும் பேச்சும் வேறொரு மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? மறுபடியும் குட்டிச்சாத்தான் முருங்கை மரத்துல ஏறுதோ என்னவோ என்று கூறியவன் மறுபடியும் அவளை நோக்கி ஒரு எடுத்து வச்சான். அங்கே நில்லுங்கன்னு சொன்னல என்று சொல்லிட்டு, ஆமா, அவ வீட்டுல இருந்து வெளில வந்திருக்கீங்களே, அவ கூட இந்த நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன பேச்சு வேண்டு கிடக்கு? இங்க ஒருத்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்ல, அது கொஞ்சமாவது உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா? நீங்க ஒரு திட்டம் போட்டு கொடுத்தீங்க, அது நடக்காதுன்னு நம்பித்தானே விவாகரத்து பத்திரத்துல நீங்க சொன்னபடி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எல்லார் முன்னாடியும். அதையே சாக்கா வச்சு என்ன விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம்னு வேற ஏதாவது திட்டத்தை உங்க மனசுல வச்சிருக்கீங்களா என்று கேட்டு சண்டைக்கோழியா நின்னவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏண்டி, உன்னை விவாகரத்து பண்ணிட்டு நான் எவக்கிட்டடி போறது என்று கேட்டவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே நின்னான் அபிநயா. அப்படின்னா அந்த விவாகரத்து பத்திரம் எங்க? முதல்ல அதை எங்கிட்ட கொடுங்க, நான் அதை கீழ்ச்சி போடணும் என்று விதண்டாவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தவளை பார்த்து வாய்விட்டு சிரிச்சான் ஆதித்யன். லூசாடி நீ, அது ஆபீஸ் லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஆபீஸ் போகும்போது ஞாபகம் பண்ண எடுத்து தரேன், போதுமா? அதை பத்திரமா நீயே வச்சுக்கோ, இப்பவா தூங்கலாம் என்று அழைத்தபடி அவ கைகளை பிடிச்சு இழுத்தான். சட்டுன்னு ஆதித்யனோட கையை உதறிவிட்டான். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. அவ வீட்டுல உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன வேலை? அங்க இருந்து ஏன் வந்தீங்க என்று கேட்டாள். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அவ வீட்டுக்கு ஏன் நான் போனேன்னு தெரியணுமா, இல்ல அங்கிருந்து ஏன் வந்தேன்னு தெரியணுமா என்று எதிர்கேள்விகளை கேட்டுட்டு இருந்தான் ஆதித்யன். அவனை பார்த்து தீயா முறைச்சா அபிநயா. என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? உண்மையை சொல்லுங்க, இப்போ அவ வீட்டுக்கு எதுக்காக போனீங்க என்று கோவத்துடன் கேட்டா அபிநயா. அட அதுவா, அனிதா ஆசையா ஒரு கல்யாண புடவை வேணும்னு ஒன்று கேட்டா. இன்னும் 4 நாள்ல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சே, அதனால ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அப்படி கொடுத்துட்டு வரும்போது சும்மா வர முடியுமா என்ன? கொஞ்சி கொலா விட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் என்று சொன்னவன் இனி அவகிட்ட பேச ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்த டவலை எடுத்துக்கிட்டு குளியல் அறைக்கு போய் கதவை சாத்திட்டான். அவன் பின்னாடியே ஓடி வந்த அபிநயா அவனை பிடிக்கிறதுக்குள்ள பாத்ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் ஆதித்யன். வெளியே நின்றபடி கதவை பலமா தட்டினான். இங்க பாருங்க, என்னை கடுப்பேத்தாதீங்க. அவளுக்கு கல்யாண புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்தீங்களா? எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு நாளாவது ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பீங்களா? இப்ப வந்து அவளுக்கு பட்டு புடவை எடுத்துட்டு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க வெளியில வாங்க, உங்களை நான் பேசிக்கிறேன் என்று கத்திக்கொண்டே போனா அபிநயா. உள்ள பாத்ரூம்ல இருந்த ஆதித்யன் அவ பேச்சை கேட்டுக்கிட்டே சிரிச்சுப்படி குளிச்சு முடிச்சான். அதே சமயம் வீரவர்மன் தன் மகன் ஆதித்யனை நினைச்சு ரொம்ப கவலையோட தன்னோட அறையில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த சந்தியா தன் கணவனை பார்த்து, என்னங்க, நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தானா இருப்பாங்க என்று கோவத்தில் வார்த்தைகளை விட ஆரம்பிச்சா. அதை கேட்ட வீரவர்மன், என்ன சந்தியா, நீயும் புரிஞ்சுக்காம பேசுற என்று கவலையுடன் கேட்டார். பின்னென்னங்க, உங்கள மாதிரியே உங்க பையனும் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அவனை இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஒண்ணுமே புரியல என்றாள். வீரவர்மன் தன் மனைவியை புரியாம பார்க்கவும், என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்குள்ள நடந்த பழைய விஷயமெல்லாம் நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட வீரவர்மன், நீ என்ன சொல்ற சந்தியா, புரியுற மாதிரி சொல்லு என்றவரிடம், உங்களுக்கு மறந்து போச்சாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பிசினஸ் விஷயமா மலேசியாவுக்கு எங்க ஊருக்கு வந்தது. அப்போ என் கூட பழகினீங்க. அப்போ நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. அதை நம்பி உங்க கூட பழகி
2 ஆண் குழந்தைங்களை அப்பவே பெத்துக்கிட்டேனே. ஆனா நீங்க வேறொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சு என்ன அங்க கைவிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனதுனால மறுபடியும் என்கிட்டயே வந்து என்ன வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக வேற வழி இல்லாம உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இப்போ உங்களை மாதிரியே உங்க பையனும் பண்றான். அதை நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது என்றாள் சந்தியா. அதை கேட்ட வீரவர்மன் குற்ற உணர்வுல தலை குனிஞ்சு உட்கார்ந்தாரு.